ஹே காய்ஸ், வெல்கம் டு கேடிஸ் மினி vlog. இது போன மினி vlogோட கண்டினியூவேஷன் மினி vlog தான். போன தடவை நம்ம சாய்பாபா கோவில் விசிட் பண்ணோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் தான். இந்த பிளேஸை மட்டும்தான் நாங்கள் ஃபேமிலியோட அடிக்கடிக்கு விசிட் பண்ணுற பிளேஸு. எங்களோட ஃபேவரட் பிளேஸ்னும் சொல்லலாம். இன்றைக்கி வெறும் விசிட் மட்டும் பண்ணாமல் எதனா பர்ச்சேசிங் பண்ணலாம் அந்த மைண்டோடு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பாப்பாவுக்கு எதனா ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் போய் பார்த்துட்ருந்தோம். அதுக்குள்ளே எங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. சரி கேன்டீன் போயிட்டு எதனா சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே கேன்டீன் போயாச்சு. கேன்டீனே காலியாக இருந்துச்சு. க்ரௌடு சுத்தமாக இல்லை. என்ன இருக்குதுன்னு போய் பார்த்தா லிமிட்டடாக தான் இருந்துச்சு. ரோல்ஸு, அதுக்கப்புறம் பேஸ்ட்ரி ஐட்டம் தான் இருந்தது. ஸோ அது மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கீழே போகலான்னு இருந்தோம். என் லட்டு பாப்பா ஒரே ஆட்டம் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ட்டு. அவங்க அக்கா கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அவளை சமாதானப்படுத்தி கீழே கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் வெசல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நான் தான் இங்கே ஒரு பட்ஜெட்டோட பார்க்குறேன்னா என் பொண்ணு எனக்கு மேலே பார்த்துட்டு இருந்தா எல்லாத்தையும். அதுக்கப்புறமா நாங்கள் என்ன வாங்க வந்தோமோ அதெல்லாம் வாங்கி டிசைட் பண்ணிவிட்டு பில் போட்டு திருப்பியும் போயிட்டு கேன்டீனை பார்த்தா ஃபஸ்ட்டு வந்த கேன்டீனாடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வெளியில் இருக்க மொத்த கூட்டமும் உள்ளதாக இருந்தாங்க. ஏசி காற்று கூட அவ்வளோவா வரல. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு 3 பிளேட்டு பிரியாணி வாங்கிட்டு அது 6 பேர் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பிகாஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு, வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. மணிமேகலை என்னடா வெக்கமா? கடைசியாக ஒரு 2 கப் ஆஃப் காஃபியோடு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் பர்ச்சேசிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பில் போட்டு அங்கேருந்து ஒரு 5:30 மேலே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு மினி vlogல சந்திக்கலாம். பாய்.